அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். திருவிழாவை பயங்கரமாகவும் பிரமாண்டமும் நடத்த போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் போவோம். இந்த 10 நாள் நடக்கிற திருவிழாவை தான் இந்த கதையில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ இதில் 2 ஹீரோஸ், ஒரு ஹீரோ வில்லன் இருக்க போகிறாங்க. நேம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதையோட ட்ராவல் ஆக நல்லா இருக்கும். நேம் ஒன்று ராம், இன்னொன்று ரகு. ஒன்று ராமுங்கிறது ஹீரோ, இன்னொன்று ரகுங்கிறது இல்லை. இதான் கதை. நீங்கள் எந்த விதத்தை மெயின் பண்ணி இந்த கதை முழுக்க இருக்க போகுது. இந்த ஊரில் திருவிழாங்கிறது ரொம்ப பயங்கரமாக நடக்குது. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த ஊருக்கு அந்த தலைவரோட பையனும் வருவார். புரியல யாரு? ரகு. ஆமாண்டார். ஏன்னா இந்த ஊர் தலைவர் 2 பேர், ஒன்று உங்கள் அப்பா, ஒன்று அவர் பயிர் வராமல் எப்படி இது திருவிழா நடக்கும்? இந்த 10 நாளும் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிற திருவிழா தான் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் எப்போ இந்த எலெக்ஷனில் அவங்க அப்பா தலைவர் இல்லை, நம்ம அப்பா தான் தலைவர்னு நினச்சனும். அப்போவே அவன் இந்த ஊருக்கு வந்தாலும் அவனை மன்னிச்சிருக்கான வாய்ப்பு. சரியா? எனக்கு ஒன்று புரியல. இந்த எலெக்ஷன்னு நம்ம ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் ஓகே. நீ இப்போ ஏன் ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்க? ஏதோ நம்ம தோற்ற மாதிரி அவங்க ஜெயிச்ச மாதிரின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோ. நம்ம ஜெயிச்சாச்சு, நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வார். அதால தான் இந்த எலெக்ஷன் வந்துச்சு. அதனால தான் உங்கள் அப்பா ஜெயிச்சாரு. அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு அவங்க கூட சண்டை வந்துச்சோ அன்னைக்கே க்ளோஸ் எல்லாமே. அது இல்லை, உங்கள் அப்பாவோட தம்பியாக போச்சு. அண்ணா தான் இன்னும் இத்தனை நாள் ஊர் மக்கள் விட்டு வச்சிருந்தாங்க. இல்லை என்ன நடந்திருக்குமே தெரியாது. நீ சொல்கிறது ரைட்டு,